இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி மட்டன் சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கலந்து சேர்த்துருக்கேன். அப்போ சூப் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுமே நல்லா பொரியணுங்க. வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, அதனால் அதை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்லது, சூப் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. மட்டன் சூப் செய்யும் போது எப்போவுமே பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போது இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 4 பல்லு பூண்டை நல்லா தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்ததாக நான் மட்டன் போனோட ஒரு 350 கிராம் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அதை இதோட க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். சூப் வைக்கும் போது எலும்போடு சேர்த்த மட்டன் வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சிம்லே வச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூப் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் பெப்பர் நம்ம சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து சின்ன தக்காளியில் ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, ஏன்னா சூப் புளிப்பு டேஸ்ட் வந்துடும், அதனால் தக்காளி ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சூப்புக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் போட்டு மூடி போட்டுருங்க. இப்போ அதுவே தண்ணி விட்டு அதுவே வத்துற வரைக்கும் இது அடுப்பில் இருக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் அதுவே தண்ணி விட்டு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்னஸ் கொடுக்கும், சூப்புக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா 350 கிராம் கறிக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை அதோடு சேர்த்து போட்டுருங்க, வாசனையாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் இதை வேக விட போகிறோம். கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது விசில் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணோடனே வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்புக்கு. கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மட்டன் குழம்பெல்லாம் குழந்தைங்க காரமாக இருக்குதுன்னு சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாதத்தோட கூட நல்ல இந்த சூப் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை இது கூட வீக்கெண்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரோட ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மட்டன் சூப் நமக்கு ரெடி ஆகிடும். பிக்னஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.